السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى. ஹசரத் ஹலீஃபத்துல்லா அல் மஹதி ஹசரத் முனீர் அஹ்மத் அசீம் ஐயதுல்லாஹு தாலா பின் நசீர் அசீஸ் அவர்களிடமிருந்து அன்னாரின் ஆன்மீக குழந்தைகள், நேர்மையான சஹாபாக்கள் மற்றும் உள்ள அனைத்து முஸ்லிம் உம்மத்தினருக்கும் வந்துள்ள சில அறிவுரைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வருமானத்திற்கோ அல்லது சம்பாத்தியத்திற்கோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஹராமிலிருந்து, அதாவது அனுமதிக்கப்படாத அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டுமாக. வாழ்க்கையில் நினைவில் கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களது எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள். மேலும் நீங்கள் மக்களுடன் இருக்கும்போது உங்களது வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள். திருமணத்தின் சுன்னத். வயதில் மூத்த பெண்களை திருமணம் செய்து கொள்வது சுன்னத்தாகும். விவாகரத்து பெற்றவரை திருமணம் செய்து கொள்வது சுன்னத்தாகும். விதவையை திருமணம் செய்து கொள்வது சுன்னத்தாகும். வீட்டு வேலைகள், சமையல், சுத்தம் செய்தல் மற்றும் சலவை செய்தல் ஆகியவற்றில் ஒரு பெண்ணுக்கு உதவுவது சுன்னத்தாகும். அன்பின் வெளிப்பாடாக உங்கள் மனைவியின் வாயில் உங்கள் கையால் உணவை ஊட்டுவது சுன்னத்தாகும். உங்கள் மனைவிக்கு வார்த்தைகளால் அன்பையும் பாராட்டையும் மரியாதையையும் வெளிப்படுத்துவது சுன்னத்தாகும். அவளது தவறுகளை மன்னிப்பது சுன்னத்தாகும். நிக்காஹ், திருமணம் செய்வதால் ஏற்படும் பயன்கள். அல்லாஹ் உங்களது ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான். திருமணம் உங்களை பெரிய பாவங்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. தற்போது 24/7 மணி நேர, அதாவது வாரம் முழுவதும் சிறந்ததொரு நண்பர் அல்லது தோழி உங்களுக்கு இருக்கின்றார். உங்களது வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு உதவி புரிவதால் உங்களது வாழ்க்கை எளிதானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மோசமான நாள் ஏற்பட்டால் வீட்டில் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு திருமணத்தை இன்னல்களின் காலம் தாக்கும்போது ஒரு குடையால் மழையை தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆயினும் மழையில் நாம் நனைந்து விடாதவாறு அந்த குடையால் நம்மை நிற்க வைக்க முடியும். தன்னம்பிக்கை ஒருவேளை நமக்கு வெற்றியை கொண்டு வராமல் போகலாம். ஆயினும் வாழ்வில் வருகின்ற எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை நமக்கு வழங்குகிறது. அந்த நபர் உங்களுக்கு பொருத்தமற்றவர் அல்லது சரியான நபர் அல்ல என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான். இருப்பினும் நீங்கள் அந்த நபருடன் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தீர்கள். அவரையோ அல்லது அவளையோ விட்டு விலகிவிட உங்களால் இயலாதிருந்தது. ஆகவே நீங்கள் அந்த நபரை விட்டு விலகிவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வே அவரை அல்லது அவளை கொண்டு உங்களை காயப்படுத்தச் செய்தான். உங்களை தண்டிப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வே உங்களை காப்பாற்றினான். அவனே உங்களுக்கு உதவி செய்து தற்போது அவன் சிறந்த ஒன்றிற்காக உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான். وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى. முற்பகுதியை விட பிற்பகுதியின் ஒவ்வொரு காலகட்டமும் உமக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். திருக்குர்ஆன் 99வது அத்தியாயம் 5வது வசனம்.
பெண்கள் உறவு முறையில் அல்லது தொடர்புகளில் அமைதி நிலவுவதை விரும்புவதில்லை என்றும் அவர்கள் உண்மைக்கு மாற்றமாக மிகைப்படுத்துபவர்கள் என்றும் பெரும்பாலான ஆண்கள் புகார் செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் ஒரு பெண்ணை நீங்கள் எவ்வாறாக நடத்துகிறீர்களோ அவ்வாறுதான் அவளும் நடந்து கொள்வாள். நீங்கள் அனைவரும் அவளிடம் வேதனையை கொண்டு வருகிறீர்கள் என்றால் உங்களால் அவளிடமிருந்து அமைதியை எதிர்பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கை துணைவி உங்களுக்கான பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டுமே தவிர உங்களது வாழ்வில் மற்றொரு போராட்டத்தின் இடமாக இருக்கக்கூடாது. நூர், ஒளியை பெறுவதற்கு. பெண்களே, அல்லாஹ் உங்களிடத்தில் உள்ள உண்மையான அழகை வெளிப்படுத்தும் போது அந்த பிரகாசமான நூறுடன், அதாவது ஒளியுடன், எந்த ஒப்பனையையும் அழகு சாதன பொருட்களையும் ஒப்பிட முடியாது. ஆகவே ஒவ்வொரு ஒதுவிற்கு பிறகு கண்ணாடியில் உங்களை காணும் போதும் பின்வரும் துஆவை, பிரார்த்தனையை ஓதுங்கள். பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரும் இந்த துஆவை ஓத அறிவுறுத்தப்படுகிறார்கள். اللهم أنت حسنت خلقي فحسن خلقي. யா அல்லாஹ், நீ என் வெளிப்புற அம்சங்களை அழகாக்கியது போன்று எனது குணநலன்களையும் அழகாக்கி வைப்பாயாக. ஆமீன் சும்மா ஆமீன்.